டெல்லி முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகுவதாக அரவிந்த் கெஜ்ரிவால் அறிவித்த நிலையில் அடுத்த முதலமைச்சராக அதிஷி தேர்வு செய்யப்படலாம் என ஆம் ஆத்மி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மதுபான கொள்கையில் முறைகேடு நடைபெற்றதாக கூறப்படும் வழக்கில் அமலாக்கத்துறையை தொடர்ந்து சிபிஐ கைது நடவடிக்கையில் இருந்தும் கடந்த வாரம் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் கிடைத்தது. ஆனால் தலைமைச் செயலகத்திற்கு செல்லக்கூடாது, முதலமைச்சராக எந்த கோப்பிலும் கையெழுத்திடக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் நிபந்தனை விதித்தது. இதையடுத்து கட்சி நிர்வாகிகள் அமைச்சர்களுடன் ஆலோசனை நடத்திய கெஜ்ரிவால் 2 நாட்களில் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்யப்போவதாக தெரிவித்தார். இதனால் டெல்லி அரசின் அடுத்த முதலமைச்சர் யார் என்ற கேள்வி எழுந்துள்ளது. நிதி, கல்வி, சுகாதாரம், சட்டம், மின்சாரம் என 13 முக்கிய துறைகளை தன்வசம் வைத்துள்ள அதிஷி மர்லேனாவுக்கு வாய்ப்பு அதிகமுள்ளதாக கூறப்படுகிறது. அவர் தேர்வு செய்யப்பட்டால் 10 ஆண்டுகளுக்கு பிறகு டெல்லியில் மீண்டும் பெண் ஒருவர் முதலமைச்சராவார். கெஜ்ரிவாலின் மனைவி சுனிதா, சுற்றுச்சூழல் அமைச்சர் கோபால் ராய், சௌரவ் பரத்வாஜ், கைலாஷ் கெலாட், இம்ரான் உசைன் ஆகியோரும் முதலமைச்சருக்கான போட்டியில் உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் பட்டியலினத்தவர் ஒருவரை முதலமைச்சராக்கும் திட்டம் உள்ளதாகவும், அப்படி முடிவெடுக்கும் பட்சத்தில் தற்போதைய சட்டப்பேரவை துணைத் தலைவராக உள்ள ராக்கி பிர்லாவுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கலாம் என்று டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அடுத்த முதலமைச்சரை தேர்வு செய்வது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் கெஜ்ரிவாலின் இல்லத்தில் நடைபெற்றது. அதில் கட்சியின் மூத்த தலைவர்கள் கலந்து கொண்டனர். தனது பதவியை ராஜினாமா செய்ய உள்ள கெஜ்ரிவால் ஆளுநர் வினய் குமார் சக்சேனாவை சந்திக்க நேரம் கேட்டிருந்த நிலையில் நாளை மாலை 4:30 மணிக்கு நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது. கெஜ்ரிவால் ராஜினாமாவை அடுத்து டெல்லியின் புதிய முதலமைச்சரும் உடனடியாக பதவியேற்க வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.